அந்த இரவு சாதாரணமா இருந்தது. மழை தூறி கொண்டிருந்தது. தெருவோட விளக்குகள் அந்த மழை துளிகளோட சேர்ந்து மங்கலான ஒளியை பறக்க விட்டது. மாலதி கதவை பூட்டி, இந்த மழை நின்றாதான் வெளியே போகலாம் அப்படின்னு கூறினான் அரவிந்த். அவன் குரலில் ஒருவித பாசமும் ஒருவித சோகமும் கலந்து இருந்தது. மாலதி அவனுடைய மனைவி. கணவன் சொல்றதை கேட்டு சும்மா தலையாட்டினாள். ஆனால் அவளுடைய மனசில் ஓடிக்கொண்டிருந்த எண்ணங்கள் வேற மாதிரிதான். அந்த எண்ணங்களை யாரும் அறிய முடியாது. ஏனென்றால் அவள் மனசு ஒரே ரகசிய புத்தகம் மாதிரி. அந்த பக்கங்களை யாரும் திறக்கவே முடியாது. பக்கங்கள் திறக்க ஆரம்பிக்கிறது. மாலதி ஜன்னலின் அருகே நின்று கொண்டிருந்தாள். மழை துளிகள் கண்ணாடியை தட்டி சின்ன சின்ன சத்தம் போட்டு கொண்டிருந்தது. அந்த சத்தம் அவளுக்கு புதிய நினைவுகளை கிளப்பியது. ஆமா, இன்றைய மாலதி அரவிந்தின் மனைவி. ஆனா நேற்றைய மாலதி வேற ஒருவனின் காதலி. அந்த நினைவுதான் இப்பவும் அவளை விட்டு போகவே மாட்டேங்குது. மாலதி ஒரு பண்ணையில வளர்ந்த பெண். அவளுடைய அப்பா கிராமத்தில் மதிப்பு மிக்கவர். ஆனால் அந்த குடும்பத்துக்கு ரகசியமா ஒரு சுமை இருந்தது. மாலதி தனது கல்லூரி நாட்களில் ஒருவரை காதலித்தாள், கார்த்திக். அவன் அவளுக்கு எல்லாமே. அவளுடைய கனவுகள், எதிர்காலம், அன்பு எல்லாமே கார்த்திக்கோட சேர்ந்து பிணைந்திருந்தது. ஆனா ஒரு நாள் அந்த காதல் சிதறி போச்சு. அந்த சிதறிய காதலின் காரணம் துரோகம். கார்த்திக் மாலதியை காதலித்தவன். ஆனா அவன் உள்ளத்தில் பேராசை அதிகம். சாந்தியின் அப்பா செல்வந்தவர் என்பதால அவளை திருமணம் செய்ய ஆசைப்பட்டான். ஆனா மாலதி எதிர்பார்த்த மாதிரி உண்மையான அன்பு அவனிடம் கிடைக்கல. ஒரு நாள் அவள் காது கொடுத்தது. கார்த்திக் இன்னொரு பெண்ணுடன் பேசுறான், அவரோட வாழ்க்கையும் கலக்கிறான் என்ற செய்தி. முதலில் நம்பலை. ஆனா அவள் கண்ணால் பார்த்தபோதுதான் அந்த உண்மையின் நஞ்சு அவள் இதயத்தை குத்தியது. மாலதி அந்த பழைய காதலின் சாம்பலை மனசில் வைத்திருந்தாலும் வாழ்க்கையை முன்னோக்கி நகர வேண்டியதுதான். அதனால்தான் அரவிந்தை மணந்தாள். அரவிந்த் ஒரு நல்ல மனசுக்கார். அவளை நேசிக்கிறார். ஆனா அரவிந்துக்கு அந்த ரகசியம் தெரியாது. மாலதியின் இதயத்தில் இன்னும் கார்த்திக்கின் காயம் இருக்கிறது என்பதையும் தெரியாது. ஒரு நாள் அரவிந்த் வேலைக்காக வெளியே போன நேரம். மாலதி கதவை திறக்க, கதவின் முன்பு நின்றிருந்தவன் யார் தெரியுமா? கார்த்திக். அவள் இதயமே நின்று போனது போல இருந்தது. அவன் சிரிச்சான். நீங்க நல்லா வாழ்றீங்களா மாலதி என்று கேட்டான். சாப்டர் 2. அதிர்ச்சியின் தடங்கள். காலம் என்றால் சில சமயம் குணப்படுத்தும் மருந்து, சில சமயம் ஆழமான காயம். மணி ஓசை சத்தமாய் அடித்து கொண்டே இருந்தது. அந்த வீட்டின் சுவர்கள் எல்லாம் இன்னும் மௌனமாக நின்றது. மாலதி தினமும் தனது கணவன் அரவிந்தை பார்த்தாலே கண்களில் ஒரே சந்தேகம், ஒரே கேள்வி. ஆனால் அவள் வாய் திறந்து கேட்கவில்லை. அதே நேரத்தில் அந்த வீட்டுக்குள்ள புதிய முகம் ஒன்று வந்தது. அவன் பெயர் கார்த்திக். அவனே அரவிந்தின் நண்பன் என்று சொல்லி கொண்டு வீட்டில் சுதந்திரமாக நுழைய தொடங்கினான். ஆனால் மாலதியின் மனதில் அவன் நுழைந்தது ஒரு விதமான குழப்பம். மாலதி, உன் புன்னகை, அது நீயே உனக்கே தெரியாம கண்ணாடியை பேச வைக்கும் என்று கார்த்திக் சொல்லிய போது அவள் அதிர்ச்சி அடைந்தாள். அந்த வார்த்தை வெறும் பாராட்டு போல இல்லை, அது ஒரு சோதனை மாதிரி இருந்தது. மாலதி தன் மனசுக்குள்ள கேட்டுக்கொண்டாள், இவன் யார்? இவன் பார்வை எதற்காக இப்படி ஆழமாக இருக்கிறது? அரவிந்தோ தனது வேலை சுமையிலே மூழ்கி கிடந்தான். அவனுக்கு கார்த்திக்கும் மாலதிக்கும் இடையே என்ன நடக்கிறது என்பதை பார்க்க நேரமே இல்லை. ஆனால் வீடு சுவர்கள் கூட கேட்க ஆரம்பிச்சது. அமைதியிலேயே நெருப்பு மூல ஆரம்பிச்சு. ஒரு நாள் மாலதி திடீரென கார்த்திக்கிடம் கேட்டாள், உன் பார்வை ஏன் என்னை வாட்டுகிறது? அவன் சிரித்தான். சில உண்மைகள் சொல்லி கொள்ளாமல் இருக்கும்போது தன் வாழ்க்கையை அழகாக இருக்கும் மாலதி. அந்த ஒரு வாக்கியம் அவளது உள்ளத்தை முற்றிலும் சிதைத்தது. இரவு வந்தது. அரவிந்த் வழக்கம் போல தாமதமாக வீடு திரும்பினான்.
மாலதி அவனை பார்த்து சிரிக்க முயன்றாள். ஆனால் அவளது கண்களில் ஏதோ சொல்ல முடியாத குற்ற உணர்ச்சி. அந்த மாலை கண்ணாடி முன் நின்றபோது அவளுக்கு தன் உருவமே கேள்வி கேட்பது போல தோன்றியது. உன் மௌனம் யாருக்காக? உன் உயிர் யாரிடம்? அந்த இரவு தன் கதை மாற்றும் பெரும் இரவு. கார்த்திக் அந்த வீட்டுக்குள் வந்தான். அவனது நிழல் அரவிந்தின் நிழலை கூட மறக்க ஆரம்பித்தது. மாலதி வாழ்க்கையை என்ற பிரச்சனை புத்தகத்தில் புதிய பக்கத்தை திறந்து வைக்க போகிறாள். சாப்டர் 3. மௌனத்தின் விலை. சில நேரங்களில் சும்மா இருக்கிறது கூட விலை இருக்கிறது. அந்த விலைதான் மாலத்தின் உயிரோட ஆடும் நிழல். இரவு 11 மணி. அரவிந்த் இன்னும் அலுவலகத்திலிருந்து வரவில்லை. வீட்டில் தனியாக நின்ற மாலதி கார்த்திக் வந்ததற்காக ஒவ்வொரு நினைவையும் அழிக்க முடியாமல் சிரமப்பட்டாள். அவளது மனசு அவளையே வஞ்சனை செய்ய ஆரம்பித்தது. அவன் சொன்ன பார்வை, அவன் சொன்ன வார்த்தை ஏன் என் உள்ளத்தை கிழிக்குது. அந்த நேரமே கதவிலிருந்து மெதுவான தட்டுப்பாடு. திக் திக் திக். மாலதி கதவை திறந்தாள். அவள் எதிரில் கார்த்திக். அவன் குரல் குளிர்ச்சியுடன் இருந்தது. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா மாலதி? அவள் அதிர்ந்து, இந்த நேரம் ஏன் வந்திருக்கீங்க? அரவிந்த் பார்த்தா என்ன ஆகும்? கார்த்திக் சிரித்தான். அரவிந்தா? அவன் உன்னை பார்த்ததே இல்லை மாலதி. உன் மனசு எவ்வளவு வெறுமையாக இருக்கு எனக்கு தெரியும். மாலதியின் கண்களில் தண்ணீர் வந்தது. அவள் குரல் நடுங்கியது. அப்படி பேசாதீங்க. நான் இன்னும் என் கணவனுக்காக சொந்தமானவள். ஆனால் அந்த வார்த்தையை சொல்லும் போதே அவளுக்கு உள்ள ஒரு சுருங்கும் உணர்ச்சி. அது பொய்யா உண்மையா என்று அவளுக்கே புரியவில்லை. அடுத்த நாள் அரவிந்தின் நடத்தை மாற ஆரம்பித்தது. அவன் மாலதியை நேராக பார்த்து கேட்டான். மாலதி, நீ என்னிடம் மறைக்கிறது ஏதாவது இருக்கா? அவள் பீதியுடன், இல்லை அரவிந்த், நான் ஏன் உன்னிடம் எதையாவது மறைக்கணும்? ஆனால் அவளது பார்வை அந்த நொடியிலே அவளை காப்பாற்றவில்லை. அரவிந்தின் மனசு சந்தேக கரங்களால் நிரம்ப தொடங்கியது. அவன் ஒரு முடிவெடுத்தான். இனி கார்த்திக்கின் ஒவ்வொரு நடப்பையும் நான் பின்தொடர போகிறேன். அந்த முடிவுதான் கதை முழுவதையும் திரும்ப போகும் விதி. இரவு மாலதி தனியாக இருந்தாள். அவள் அறியாமல் அவளது மௌனம், அவளது கணவன் கேட்காத பதில் எல்லாம் அவளது வாழ்க்கையை ஒரு குற்றப்பாதை நோக்கி தள்ளி வைக்க ஆரம்பித்திருந்தது. அந்த நள்ளிரவில்தான் கார்த்திக் மீண்டும் வந்தான். ஆனால் இந்த முறை கதவுக்கு பின் நின்றிருந்தது அரவிந்தின் நிழல். சாப்டர் 4. இருண்ட நிழல். அந்த இரவு கார்த்திக் கதவின் முன் நின்று கொண்டிருந்தான். மாலதியின் மனசு துடித்தது. ஆனால் அவள் அறியாமல் கதவின் நிழலில் அரவிந்தும் நின்றிருந்தான். அவன் பார்வை தீக்குளிக்கும் போல இருந்தது. கார்த்திக் சிரித்து மெதுவாக சொன்னான். மாலதி, இன்னும் எவ்வளவு நாள் உன் உயிரை நீ தானே கொலை பண்ணிக்கிட்டே இருப்ப? ஒரு முறை உன் மனசுக்கு சொல்றதை கேள். மாலதியின் குரல் உடைந்து போனது. இப்படி பேசாதீங்க. நான் உங்களிடம் பேசக்கூடாது. இது தவறு. வார்த்தையை கேட்டவுடனே அரவிந்தின் கையை சுருண்டு கொண்டது கோபம். திடீரென கதவை தள்ளி உள்ளே வந்தான் அரவிந்த். அவனது கண்களில் ஒரு விசித்திரமான சலனம். கார்த்திக், என் வீட்டுக்குள்ள நுழைய உனக்கு எந்த உரிமை இருக்கு? கார்த்திக் சிரித்தான். உன் வீடு. மாலதியின் மனசு உன்னோட இல்ல அரவிந்த். நீங்க எப்பவும் வேலைக்கு போய் அவளை தனியா விட்டுட்டீங்க. அவளது மௌனம் எனக்கு புரிஞ்சுது. ஆனா உனக்கு புரியல. மாலதி நடுங்கினாள். இல்ல அரவிந்த், நம்பாதீங்க. நான் தவறு செய்யல. ஆனால் அவளது குரல் உண்மை போல கேட்கவில்லை. அது சந்தேகத்தை மட்டும் இன்னும் தீவிரமாகியது. அடுத்த சில நாட்கள் வீடு நிழல்களால் நிரம்பி விட்டது. அரவிந்த் மாலதியுடன் பேசவே இல்லை. மாலதி தன் குற்றமற்ற மனதை நிரூபிக்க முடியாமல் அவஸ்தைப்பட்டாள். அவள் கண்ணீரோடு டைரியில் எழுதினாள். என் மௌனம்தான் என் குற்றமா? அந்த டைரியை அரவிந்த் கையில எடுத்தான். அவள் எழுதிய வரிகளை படிக்கும்போது
அவன் மனசு முற்றிலும் கலங்கி போனது. ஆனால் அதே நேரத்தில் கார்த்திக் மட்டும் இன்னொரு சதியை தீட்டிக் கொண்டிருந்தான். ஒரு மழை இரவு மாலதி தனியாக இருந்தாள். அவள் கதவை மூட போகும் முன் கரண்ட் போய் விட்டது. அந்த இருள் மத்தியில் ஒரு குரல், மாலதி என்ற ஒரு குரல் கேட்கிறது. அவள் பயந்து போய் திரும்பினாள். மின்னலில் ஒளியில் கார்த்திக் முகம் தெரிந்தது. ஆனால் அந்த மின்னலின் பின்னால் ஒரு இருண்ட நிழல் கத்தியுடன் நகர்ந்து கொண்டிருந்தது. சாப்டர் 5. கடைசி காட்சி. அந்த இரவு மின்னல் சுட்டது. மாலதி கார்த்திக் முகத்தை பார்த்தவுடனே பின் வாங்கினாள். ஆனால் அவளுக்கு பின்னால் ஒரு இருண்ட நிழல் கத்தியை உயர்த்தி கொண்டிருந்தது. அது அரவிந்த். அவனது குரல் நடுங்கியது. மாலதி, நான் உன்னை காதலிச்சேன். ஆனா நீங்க என்கிட்ட மௌனம் மட்டுமே வைத்தீங்க. இப்போ இந்த கார்த்திக் அவனை சிரித்து கிண்டலிட்டான். அரவிந்த், உனக்கு மாலத்தியின் மனசு புரியாது. நீ வேலைக்காக மட்டும் வாழ்றவன். அவளுக்கு பாசம் வேணும், அன்பு வேணும். அதை நான் தருகிறேன். அந்த வார்த்தையை கேட்டு மாலதி கதறினாள். இல்ல, நான் ஒருபோதும் உன்னை காதலிச்சது கிடையாது கார்த்திக். உங்க அன்பு பொய். உங்க பார்வை சாபம் மாதிரி இருக்கு. மௌனம் உன்னை ஏத்துக்கிறதுனால இல்ல, என் மனசுக்குள்ள இருந்த பயத்தினால்தான். அரவிந்த் கத்தி நடுங்கியது. அவனது கண்களில் சந்தேகம் இன்னும் கலங்கி கொண்டிருந்தது. ஆனால் அதே நேரத்தில் கார்த்திக் முன்னேறினான். மின்னல் அடித்தது. ஒரு சத்தம். கத்தி ஒருவனின் மார்பில் துளைத்தது. தரையில் விழுந்தவன் கார்த்திக். அவன் கண்களில் அதிர்ச்சி. மாலதி, நீங்க என்ன துரோகம் பண்ணிட்டீங்க? ஆம். கத்தியை தள்ளியவன் அரவிந்த் இல்லை, மாலதியே. மாலதி கண்ணீர் வழிந்தபடி சொன்னாள். என் மௌனம் உன்னை காப்பாற்றினது கார்த்திக். ஆனா இன்று என் குரல் என் கையை பயன்படுத்தினது. நீங்கள் என் வாழ்க்கையை முழுக்க நிழலாக்கினீங்க. ஆனா இனிமேல் நான் நிழலோடு வாழ மாட்டேன். கார்த்திக் உயிரிழந்து விழுந்தான். அவனது கடைசி மூச்சே அந்த வீடு முழுக்க பரவியது. அந்த இரவு அரவிந்த் மாலதியை கண்ணீர் கலந்த பார்வையோடு பார்த்தான். மன்னிச்சிரு மாலதி, உன் மௌனத்தின் காட்சியை கூட நம்பலை நான். ஆனா இன்று உன் குரல் உண்மையை நிரூபிச்சது. மாலதி மெதுவாக சொன்னாள். சில சமயம் மௌனம்தான் உண்மையை சொல்லும் அரவிந்த். ஆனால் அந்த உண்மையை புரிஞ்சிக்க ரத்தம் சிந்த வேண்டியிருக்கு. இந்த வீட்டில் இன்னும் நிழல்கள் இருந்தன. ஆனால் அந்த நிழலுக்குள் காட்சி மாலதியின் கண்ணீரும் கார்த்திகின் உயிரற்ற உடலும் தான். மௌனம் எப்போதும் பலவீனம் அல்ல. சில சமயம் அது ஒரு காட்சி. இந்த கதையில் மாலதி அவளுடைய மௌனத்தில் மறைந்திருக்கும் உண்மையை வெளிப்படுத்தியிருக்கிறாள். காதல், துரோகம், வலி, உண்மை, இவையெல்லாம் கலந்த ஒரு உணர்ச்சி மிக்க பயணம். இதுதான் ஒரு நினைவுடன் உருவான நிஜம். இந்த மாதிரி கதைகளுடன் இனிமேல் சந்திப்போம். இது நிஜமும் நினைவும்.